ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஆற்றுல ரொம்ப சிம்பிளாக எப்போவுமே இருக்கக்கூடிய கருவேப்பிலையை வச்சு தொகையல் பண்ண போகிறோம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த ஆயில் கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் உளுந்து சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன உளுந்து இருக்கோ, கருப்பு உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நார்மல் வெள்ளை உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல, அது 4 ஸ்பூன் சேர்த்துண்டு எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். அது கலர் மாற ஆரம்பிக்கும் போது 12லேருந்து 15 காஞ்ச மிளகாய் தேவைப்படும். நான் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 12 to 13 சேர்த்துட்டுருக்கேன். பட் காரம் ரொம்ப மினிமலாக தான் இருந்தது. ஸோ நீங்கள் இன்னும் காரம் சாப்பிடுவீங்க, நல்ல காரசாரமாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நீங்கள் 20 மிளகா வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம். மிளகா சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வறுக்க போகிறோம். பருப்பு செவந்ததுக்கப்புறம் 2 கப்பு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை நான் ஏற்கனவே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விடுங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு உங்களால் ஃபாஸ்ட்டாக கிளற முடியாது. அதை மெதுவாக தான் திருப்பி போடுற மாதிரி வரும். பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு, இல்லை ஒன்று போல் சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுடுங்கோ. இது ஒரு 10 நிமிஷம் மாதிரி இது நல்லா குக் ஆகணும். நம்ம இந்த கருவேப்பிலை அப்படியே கிறிஸ்பியாக கையில் எடுக்கும்போது அது உடையணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அதனால இது பார்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. நம்ம லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ரைஸ் ரெசிபி தான் போட்டுருந்தோம். காய்கறி யூஸ் பண்ணி ரைஸ் பண்ணுறது தான். பட் நேற்று எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் டிஎம்ஸ் வந்தது. ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் ஒரே மாதிரி கேட்டிருக்கா, நீங்கள் ஏன் தொகையெல்லாம் அரைக்கவே மாட்டேல ஆற்றுல அப்படின்னு. சரி கேட்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஃப்ரிட்ஜை திறந்தா நம்ம ஆற்றுல எப்போவுமே கருவேப்பிலை நிறையா இருக்கும். அதுவும் சிங்கப்பூரில் காய் வாங்கினா அவள் ஆக்சுவலாக கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் ஃப்ரீயாகவே கொடுப்பா, தாராளமாக கொடுப்பா. சம்டைம்ஸ் அது வேஸ்ட்டாக போகும். அது நமக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் இருக்கும். இந்த வாட்டி அது இல்லை. ஸோ அந்த கருவேப்பிலையை வச்சுட்டு ரொம்ப ஈஸியாக ஒரு துவையல் அரைச்சிட்டேன். இப்போ பார்த்தேன்னா ஆல்மோஸ்ட் 10 to 12 மினிட்ஸ் இந்த கருவேப்பிலை நல்லாவே குக் ஆகிடுத்து. கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணேன்னா அது உடையும். அது மாதிரி நீங்கள் கலரும் போதே சலசலன்னு சத்தம் கேட்கும். அது நல்லா ரோஸ்ட் ஆன சத்தம். அப்படி இருக்கும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் இல்லைன்னா லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு சின்ன லெமன் சைஸுக்கு புளி, அப்புறம் ஒரு 1/4 கப்பு தேங்காய், துருவின தேங்காவை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கை ஃபுல்லாக உங்களுக்கு எவ்வளோ கையில் கிடைக்குதோ அந்த அளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு கிளறி விட்டுடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லியை சேருங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் வெல்லம் அதையும் சேர்த்துட்டு, ஏன்னா கருவேப்பிலைக்கு அந்த கசப்பு தன்மை இருக்குது இல்லையா, அதுக்கு வெல்லம் சேர்த்துட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிடலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு இதை கம்ப்ளீட்டாக பல்ஸ் மோட்லேயும் நம்ம கிரைண்ட் பண்ணக்கூடாது, நார்மல் மோட்லேயும் இருக்கக்கூடாது. மாற்றி பல்ஸ் மோட், நார்மல் மோடு, கொஞ்சம் நேரம் பல்ஸ் மோட், அப்புறம் நார்மல் மோடு, இதே மாதிரி 75% இது கிரைண்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கிறது நல்லது. இல்லை நீங்கள் முன்னாடியே சேர்த்துனாலும் ஓகே. இதே அப்புறம் எவ்வளோ தண்ணி உங்களுக்கு தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நீங்கள் இதே மாதிரி பல்ஸ் மோடுக்கும் நார்மல் மோடுக்கும் ஷிஃப்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணணும். கருவேப்பிலை நல்லா அரைஞ்சிருக்கணும், தேங்காய் புளி இதெல்லாம் அரைஞ்சிருக்கணும். ஆனால் பருப்பு மட்டும் உங்களுக்கு அந்த ஒரு அந்த நரப்பு தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அது நீங்கள் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் அதை தொட்டுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டேல் அப்படின்னா அது ஒரு சட்னி மாதிரி ஆகிடும், தொகையல் மாதிரி இருக்காது. தொகையல் ரெடி ஆகிடுத்து. இதை நம்ம சாதத்தில் கலந்து சாப்பிட்லாம். இல்லைன்னா இதே மாதிரி தோசையை வாத்துட்டு அது நல்லா வேக ஆரம்பிக்கும் போது நல்ல ஜென்ரஸ் அமௌண்ட் ஆஃப் தொகையில் அதை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு எண்ணெயை விட்டு இதை நல்லாவே ரோஸ்ட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. பட் எனக்கு திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துட்டா கூட ஒரு மென்டலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவேன். அதனால நான் திருப்பி போட்டுட்டு உடனே எடுத்துடுவேன். நான் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாகவே சூப்பர், ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த தோசை வித் தொகையில் சாப்பிட்டது என்னுடைய மதுரையில்லாம் சாப்பிட்டுட்டு பார்த்தேலா சஜஷன்ஸும் கொடுத்தா இன்னும் அது நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. உங்கள் ஆற்றுலேயே உங்களுக்கு யாராவது இதுமாரி சஜஷன்ஸ் கொடுப்பாளா? இருந்தால் யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.